gold standard in babysitting. You have one new client message. Oh, hello. I'd like to book a sitter for my little prince. It's a 3-night. You just need to feed him and put him to bed. Easy peasy. His bottle's in the fridge. The address is apartment 10 Euclid. என்னடா உனக்கு guys நம்ம இப்போ லிஃப்ட்ல இருந்து வந்துட்டோம் guys லிஃப்ட்ல இருந்து வந்துட்டோம் இங்க எங்கேயோ என்ன பண்ணணும் டேய் அந்த பூத்தொட்டி இருக்கு பாரு bro அந்த பூத்தொட்டி தூக்கு எடுக்க முடியுதா ஒரே விசு என்னடா கீழே எதுக்கு இருக்கா அப்பா அம்மா நம்மள கொஞ்ச நாளைக்கு பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்காங்க நீ முஞ்சா புச்சுக்கடா புச்சுக்காட்டா the baby in yellow ரைட்டில் பாருங்களேன் ஸோ இவன் என்னென்ன என்னை கீர்த்தி பண்ண போகிறானோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பால் தரணும் போல் குழந்தைங்களுக்குலாம் பால் தருவாங்கல்ல புட்டியில் அதனால சொல்கிறேன் ட்ரா பசிக்குதா தூக்கி அடிச்சேன்னு வை ப்ரோ கிச்சனு ப்ரோ அது பாத்ரூம் ப்ரோ இல்லை ப்ரோ பாத்ரூம் போய் ஹாஸ்டல் இந்த கக்கூஸ் தான் மூடிக்கலாம் ப்ரோ பாத்ரூம் எதுக்கு ப்ரோ போகிறேன் கைஸ் யாராச்சும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க எனக்குலே நீ முஞ்சா கடா பேபி நீங்கள் அம்மா இருந்தால் சரி தான் முடிஞ்சா அடிச்சுக்கோட எங்களை இப்போ பால்லாம் கொடுக்க முடியாது அப்லோட் பண்ணிடுவோம் அப்படியே அவன் டவுன்லோட் பண்ணிடுவோம் பாருங்க ப்ரோ என்னடா சேருக்கு க்ரீம் அப்பிட்டுருக்க ப்ரோ அவனை தூக்கிட்டு வந்து இங்கே போடுங்க ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ ஒரு நிமிஷம் பாத்ரூம்குள்ளே போங்க என்ன ப்ரோ பண்ணுறீங்க இங்கே பாருங்க தெரியும் ப்ரோ நான் சும்மா பாத்ரூம்ல சுற்றி எடுத்துக்கிறேன் பாரை சுற்றி பார்க்க கூட விட மாட்டான் சிரிச்சுட்டே இருக்கான் டேய் குட்டி சாத்தா எப்படிடா இங்க வந்த குட்டி சாத்தா गाइस அவன் கண்ணை பாத்தீங்களா சோ கொடூரமான ஆடுறா நீ உன்னை தூக்கிட்டு போய் பெட்டுக்கு போடுங்க ப்ரோ பெட்டு நில்லுங்க ப்ரோ நான் சொல்றேன் என்ன லாக் இது இங்கே டிவி இருக்கு வாஷிங் மிஷினில் போட்டு சுற்றி விட்டுருலாமா வேணாம் ப்ரோ வேணாம் பாவம் குழம்ப அப்புறம் பேர மாதிரி நம்மளை அடிச்சு சாவடிச்சோம் ப்ரோ பூனை பொம்மை அங்கே ஒன்று இருக்குமோ இருக்கு ப்ரோ அதை எடுத்துட்டு வந்து விடு ப்ரோ அந்த குள்ள ப்ரோ அவன் கண்ணை பார்த்தீங்களா நில்லு கதை படிக்கணுமா ப்ரோ அதை எடுத்துட்டு சோஃபாவில் உட்கார மாதிரி ஒரு ஊர்ல ஒரு பூனை இருந்துச்சான் அந்த பூனை எப்படி காய்ஸ் ஜாலியா என்ன அடிக்கிறான் இந்த பூனைங்க அவ்வளோதான் கதை முடிஞ்சிச்சு இந்த கதையெல்லாம் அவன்டா கேட்குறவன் இதை கேட்டு இங்கே ஒருத்தன் அந்த பூனையை எடுத்து என்ன பண்ணுவான் வேணாம் ப்ரோ கதவை சாத்திட்டு ஓடிடு இப்போ நம்மளை போய் ப்ரோ இங்கே இல்லை ப்ரோ நம்மளை கிச்சனுக்கு போக சொல்கிறாங்க ப்ரோ கிச்சனுக்கு போகணும் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுற எதுக்கு ப்ரோ டிவி இருக்கிற இடத்துக்கு போ ப்ரோ ஹாலுக்கு நெல்லு ப்ரோ ரெண்டு அங்கே ஒரு கேட்டுக்குன்னு சொன்னானுங்க எவ்வளோ ப்ரோ ஓப்பன் பண்ண முடியல அவ்வளோதான் ஓப்பன் பண்ண முடியாது ப்ரோ என்ன தரல பக்கு போல சரி வா ப்ரோ நம்ம சோஃபாவுக்கு போகலாம் டே 1 என் ஃப்ரெண்டு டே 2 நான் டே 3 என் ஃப்ரெண்டு டே 4 நான் சரிங்க இது நம்மளும் சமைச்சிக்கலாம் காசு அவங்க அப்பாவுக்காரனை போட சொல்லிடுவோம் ஹலோ பீஸாவா இந்த பர்கர் ஷாப்பா இது என்ன போடுங்க யாரோ இன்ச்ச மாதிரி இருக்கு குட்டி சாத்தா எழுந்திருக்கானோ ப்ரோ டோர் இல்லை ப்ரோ குட்டி சாத்தா எழுந்திருக்கான் ஸ்டீல் பேபியா ஸ்டீல் பேபி தூக்கு ப்ரோ டே எங்கடா போன குட்டி சாத்தா இப்படா இங்க வந்த அவனுக்கு பசிக்கல ப்ரோ அவனை தூக்கிட்டு போய் போடுங்க உனக்கு வர சொல்லிச்சா பாராடி உன்னை வாஷிங் மிஷின்குள்ளே போடுறேன் வேணாம் ப்ரோ செத்துருவான் பரவாயில்ல ப்ரோ வேணாம் பாவம் அப்புறம் குடிச்சாக்கனா மாதிரி நம்மளை கொண்டுருவான் சரி
வேண்டாம் வா. நீ உள்ளேயும் போக மாட்டேன். அதுக்குள்ளே போட்டு திரும்பியும் கதை பிடிக்கணுமா? ப்ரோ கதவை மட்டும் சாத்திட்டு போயிரு ப்ரோ. கதை படிக்க வேணாம், கதவை மட்டும் சாத்திட்டு போயிரு. கைஸ் டே 2 ஆக போகுது. சில் அவுட், வாட்ச் டிவி. போச்சா போச்சா. ஹலோ மக்களே, இப்போ டே 2 வந்துருச்சு. என் ஃப்ரெண்டு தான் ஆட போகிறேன். நான் தான் கைஸ் உங்களுடைய மகன் கைஸ். இப்போ உள்ள போகலாமா? சரி உள்ள போகிறதுக்குள்ள யாராச்சும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் பண்ணிருக்காங்க. இனிமேல் தானே எனக்கு சம்பவமே. ஆமாம் இதுக்குள்ள டே 3ல தான் ப்ரோ ஏதோ சம்பவம் வந்துட்டு பிள்ளைங்க போகும் சிறைச்சாலைக்கு பிக்னிக். ப்ரோ அவனை காணல இல்லை ஆட்டோமேட்டிக். கைஸ் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்ட்டே பாலை காணோம். ஆமாம் எனக்கும் தெரியல கைஸ். உங்ககிட்ட கேட்கணுன்ட்டே இருந்தேன். நீங்கள் இப்போ புதுசாக ஒரு அஜித் படம் வந்திருக்குல்ல, அந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நானும் சொல்லிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நருட்டோ பிடிக்கும்னா நருட்டோ போட்டு ஃபயர் ஆட்டை தெறிக்க விடுங்க. இதே பிடிஎஸ் பிடிக்கும்னா பர்பிள் ஆட்டை போட்டு தெறிக்க விடுங்க. ஐயோ நான் பாத்ரூம் கூட்டு போகணுமே. இவனை அப்படியே பாருங்க, இந்த நாயை மண்டையை உடச்சிடலாமா? என்னை பார்த்து கேவலமே சிரிக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னென்னமோ ஆக போகுது. காணோம் இருக்கும் எட்ரா. என்னது இதெல்லாம்? இந்த ஜட்டிக்கெல்லாம் உயிர் வந்துச்சுன்னா நான் எங்கே போவேன்? செஃப்பு, பெரிய செஃப்பு இவரு. கதவு சாத்திரு. பிடிக்க முடியலங்க, இவன் வேற ஓடிட்டே இருக்கான். இப்போ இந்த ரூம் எப்படி அன்லாக் ஆச்சு? ஏய் செவரே, இது என்னது? இது அந்த எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் இதை எடுக்கணுமாமா? இப்போ அவனுக்கான போயிருப்பான் பாருங்க. தாங்க முடியாதுடா, அதான்டா ஓடிட்டு இருக்கிறேன். ஐயோ போட்டுட்டானே. இவன் கண்ணை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அது பார்த்தீங்களாங்க என்ன சொல்லுச்சுன்னு? இப்போ கண்ணை பார்த்தீங்களா? ஒரு செகண்ட் பார்த்தீங்களா? அந்த இது ஜட்டி அது என்னது பேம்பஸே அழுகுது இப்போ கைஸ். உன்னோட நாட்டத்தை தாங்க முடியாமல் இப்போ சம்மரி ஆடு தரணும்னு நினைக்கிறேன். இரு அதில் என்ன போட்டு. ஐயோ முயல். சரி இது தருவோம், வச்சுப்போம் அழகா. வச்சுக்கிட்டான் குட்டி பையன். குட் பாய். சரிங்க, இப்போ நம்ம படிக்க வேண்டியது தான். ஒரு ஊரில் ஒரு முயல் இருந்துச்சு. அந்த முயல் ஏன் நான் அப்படி பார்க்குறேன்னு கேட்டுச்சேன். அந்த ஆடு வேண்டாமாண்டா, முயலாமாண்டா. என்ன வச்சு உனக்கு? அங்கே முயல் தான்டா போட்டிருக்கு, போய் முயல் எடுத்தாடா. ப்ரோ ஆனால் என்ன ப்ரோ இவன் பண்ணுறான்? எனக்கு சரியாக படலை. அது வீசிட்டான் ப்ரோ. உன்னால எனக்கு எப்படி தப்பாக படுது ப்ரோ. இந்த வீட்டில் இருக்கு. அப்புறம் வந்து என்னன்னா, அப்புறம் வந்து அது சொல்லிச்சான், ஓடாதுன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சான், நான் உனக்கு குழம்பு வச்சு சாப்பிட போறேன்னு. அவ்வளோதானா, கதை முடிஞ்சான். இதெல்லாம் அவன்டா கேட்குறவன். டே எங்கடா இப்படி கொரட்டை விட்டு தூங்குறேன்? கொஞ்சம் நட்டு லூஸு, அதான் இப்படிலாம் பேசிட்டு இருந்தான். நான் போய் சோஃபாவை பார்க்கறத விட்டுட்டு இதில் கிராண்ட் இதெல்லாம் போடுவாங்க. என்னாச்சு? கிராண்ட் எபிசோடு போடுறேன்னாங்க. நருட்டோ எபிசோடு நேற்று. ப்ரோ நேற்று எபிசோடு நருட்டோ எபிசோடு சொல்லியே போட்டேன்னா ப்ரோ இங்கே தான் ப்ரோ போட்டேன். பத்திரா. சரி நம்ம இதை எங்கே கொண்டு வைக்கலாம்? கிச்சனில். இங்கே டைனிங் டேபிள் வச்சுருவோம். வச்சாச்சா? சரி நம்ம இப்போ ஃபைனலி டிவி பார்க்கலாம். அப்பா தூக்கமாக வருது. என்னது இது? ஏ ப்ரோ கொண்டு கொண்டு மாதிரி இருக்கு. எனக்கு ஒன்றுமே புரியல. கைஸ் இது டே 3 அப்படின்னு விளையாட போகிறோம். கைஸ் யாராச்சும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிக்கோங்க மக்களே. நான் சோஃபா பார்க்க சொல்றாங்க ப்ரோ. வாட்ச்
சோஃபால போய் உட்கார சொல்றாங்க. கண்ணே போய் பாரு ப்ரோ என்னாச்சுன்னு. குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருக்கு. என்னடா லைட்ல விட்டு எரியுது. அம்மா இந்த இடம் எனக்கு கொஞ்சம் லைட்டா எனக்கு ஏதோ வித்தியாசமா தப்பா பண்ணுது. குழந்தாய் பயங்கர குழந்தாய். ப்ரோ அவனை தூக்கு ப்ரோ, பாவம் குழந்தை. தூக்க முடியல. தூக்கியா? அவனுக்கு பால் வேணுமா? லைட்டுல கதவை சாத்திட்டு போக சொன்னான் ப்ரோ அவன். பாரு கதவை சாத்திட்டு போனான். ஆனால் இப்போ அவன் இருப்பானா? ப்ரோ கதவை சாத்திட்டு போகல. வா ப்ரோ, அவன் ஒன்றும் பண்ண மாட்டான், பயந்துருக்க மாட்டான். அவ்வளோதான். ஒன்று யாரையா கதவை சாத்த சொன்னாங்க. சாத்திட்டியா? சரி வா நம்ம போய் என்ன பண்ணோம். சோஃபாவில் தானே உட்காந்து. ஆமாம் அந்த பேக்கேஜ் எங்கே ப்ரோ? எனக்கு பசிக்குது ப்ரோ. வா ப்ரோ, அந்த பேக்கேஜ் இருக்குல்ல, அந்த பேக்கேஜை பிரித்து அதை பண்ணுவோம். ப்ரோ இங்கே தான் இருக்கோம். ப்ரோ இங்கே இல்லை ப்ரோ, கிச்சனுக்கோ. யார் இது இங்கே பிரித்து வச்சா? என்னதுரா இது? சொல்லலாட்டிருக்கு ப்ரோ. அது விடு ப்ரோ, அது விட்டு ப்ரோ. வா ப்ரோ, அங்கே டேபிளில் பாரு. நான் ஏதோ பார்த்தேன் டேபிளில் பாரியா? இதில் ஒன்றுமே இல்லை. டேபிளில் பாரு. எந்த டேபிள் ப்ரோ? இங்க இருக்கோ? ஃபர்ஸ்ட் அங்கே பிரெட் வை. தெரியும் போங்க. ஃப்ரிட்ஜில் இருக்கும். சரி நீங்கள் அம்மா இருந்தாலே எனக்கு போதும். வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்துருவோமா ப்ரோ? வெங்காயம், மஷ்ரூம் வைக்கலாம். மஷ்ரூம் சூப்பராக இருக்கும். கறி எனக்கு தெரிஞ்சு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்க போகுது ப்ரோ. சீஸ் வச்சாச்சு. அவ்வளோதான் எல்லாத்தையும் வச்சாச்சு. பண்ணு மட்டும் தான் வைக்கணும். பண்ணு மட்டும் வை ப்ரோ. லாஸ்ட்டாக டெக்கரேஷனுக்கு போதியா? வச்சாச்சு. க்ளோஸ். இது எப்படா ரெடி ஆகும்? வீடுமையா ப்ரோ? பிக்சர் தரேன் ப்ரோ. யாரு ப்ரோ? இந்த குட்டி சாத்தானோ தான் இருக்கும். பிக்சர் தரேன். என்னது இது? இல்லை ஆளு வேகம் போய்கிட்டு. என்னடா பண்ண குட்டி சாத்தான்? என்ன வழி ப்ரோ? லெஃப்ட் எடு ப்ரோ. லெஃப்ட் என்னையா என்னையா நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. இந்த சைடா? ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லையே. எதில் போய் முட்டிகிட்டு இருக்க? இது விட்டு எப்படி வெளியே போகிறது? இப்படி வண்டியா? பால் பாட்டில் இருக்குங்கள? இங்கே தான் வழி போகுது. ஓலி இந்த சைடு கத்த. அவனு அதான் ப்ரோ பால் குடிக்கலான்னு கூப்பிட்டு போகலான்ட்டு. எல்லாம் உன்னால தான் ப்ரோ. அங்கே அப்படி போட்டிருந்தானுங்க. நான் என்ன பண்ணுறேன்? பால் பாட்டா அப்படியே வந்த வழியாக கிளம்பிடும் ப்ரோ. சொன்னதான் வந்த வழியே எனக்கு தெரியாது ப்ரோ. அவனுக்கு என்னோடது என்னடா இடம் இது? ப்ரோ வந்த இடத்தையே சுற்றி வந்துட்டு இருக்கேன். விலங்குகளே எங்கேயா சுத்திட்டு இருக்கேன்? இது அந்த நம்ம வீட்டு கரண்ட் இது இல்லை ப்ரோ. 10 இங்கே இருக்கும். 8 காய்ஸ் மூஞ்சி பாருங்களேன். கண்ணை பாருங்க. ஒரே ரவுஸா இருக்கீங்க. நான் இருக்குடா கப்ப தாங்க முடியல ரொம்ப நேரம். அந்த ஜட்டிக்கு இது பாருங்க. அந்த எமர்ஜென்சி கிட்ட எடுக்கலாம். வா ப்ரோ.
அங்க ஒன்று சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த எமர்ஜென்சி கேட் ஓடு, மாடு ஓடு, மாடு கூடு எல்லாம் வந்து அடிக்குது. இந்த மாதிரி வேற தடுத்துட்டா மாடு ஓடி அந்த ஏய் யாண்டாடே வா 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 அடிச்சு வீசிடுச்சு. ப்ரோ வெளில அங்க கீழே விழுந்தான் ப்ரோ. இங்க விழுந்தா சார் ப்ரோ. இந்த சைடு இங்க இல்ல இந்த சைடு விழுந்தான் கீழே. மேல இருப்பானு. மேலே இல்லையா கீழே விழுந்தாண்டா. டைனிங் டேபிளுக்கு பின்னாடி பாரு. சோஃபால தான் இங்கே ப்ரோ பாத்ரூம் கொண்டு போகணுமா? டேக் பேபி டு பாத்ரூம். பேபி ரூம் அவனோட ரூமா இருக்கும். ஒன்னாலதான்டா. என்னாச்சு? கிட்ட வந்தீங்க இன்னும் கதை படிக்க சொல்றான். டேய் குழந்தாய் கதை படிக்கணுமாங்க உனக்கு? போட்டு ப்ரோ கதை படி கொண்டுருவான் எல்லாம். டே டூலு கூட என்ன அந்த மாதிரி சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு ஆடு இருந்துச்சாம். அந்த எல்லா சூப்பரா இருக்கும். அப்படின்னதும் இது வந்து ஜெயிச்சிட்டோம் கைஸ். எப்படியோ மறக்காம மதன்குள்ள எனக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க ப்ளீஸ். அந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டு அப்படியே பாருங்க. அடுத்து என்ன வீடியோ போடுறேன்னு நீங்களே சொல்லிடுங்க. காய்ஸ் இது என்னன்னு தெரில. சரி காய்ஸ் திரும்ப அக்டோபர் 2 திரும்பி அந்த பிடிச்சா